ஜோதிட தகவல்ல சனி கோச்சாரத்தை பற்றி இன்று உங்களிடம் கூற உள்ளேன். சனி கோச்சாரம்னா என்ன? சனி கோச்சாரத்துக்கு ஏன் மக்கள் முக்கியத்துவம் அதிகம் தராங்க என்பதை பற்றி உங்களிடம் கூற உள்ளேன். நவகிரகங்கள்ல ஆயுள் காரகன், ஆரோக்கிய காரகன் சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான்க. அவர் தான் ஜீவனத்துக்கும் காரகன். அந்த ஜீவனக்காரகன் சனி பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் ஒரு ராசியில் 2.5 வருட காலம் தங்கக்கூடிய கிரகமாகும். அந்த 2.5 வருட காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் ஒரு ராசியில 2.5 வருஷம் சஞ்சரிப்பார், அடுத்த ராசியில 2.5 வருஷம் சஞ்சரிப்பார். இந்த 2.5 வருஷத்துல கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். 1 மாசம் 2 மாசம் முன்ன பின்ன இருக்கும். ஆனா ராசி மண்டலத்தை முழுமையா சுற்றி வருவதற்கு 30 வருட காலங்கள் எடுத்துக்கொள்வார். சனி பகவான் ஒருத்தரை சோதிப்பார். நம்ம நேர்மையா நாணயமா நடந்துகிட்டா எந்த விதத்திலும் கெடுதியை தரமாட்டார். குறிப்பா சனி ஒரு ஜாதகத்துல, ஜாதகம்னு சொல்றதோட கோச்சாரம் தான் சொல்லணும். கோச்சாரத்துல, அதாவது பிறக்கின்ற போது இருக்கக்கூடிய கணிக்கக்கூடியது ஜாதகமாகும். பிறக்கும் போது கணிக்கக்கூடியது ஜாதகமாகும். ஜாதகம் என்றால் என்னவென்றால், ஒருத்தர் பிறந்த நேரத்துல என்ன கிரகங்கள் இருக்கிறது என்பதை காட்டக்கூடிய ஒரு அட்டவணை தான் ஜாதகம். அதுல நிறைய முறை இருக்கு. திருக்கணிதம், வாக்கியம் சொல்லிட்டு நிறைய முறைகள் இருக்கிறது. கம்ப்யூட்டர்ல கணிக்கிறாங்க, கையில கணிக்கிறாங்க. கையில கணிச்சதுலாம் ஒரு 10, 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி தான். இப்ப பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 90% ஃபுல்லாவே 95% ஃபுல்லாவே கம்ப்யூட்டர் தான் கணிக்கிறோம். ஏன் கம்ப்யூட்டர்ல கணிக்கிறோம்னா, கம்ப்யூட்டர்ல கணிக்கின்ற போது உங்களுக்கு துல்லியமா கணிக்க முடியுது. சரியான சாஃப்ட்வேர் வச்சு டேட், டைம், பிளேஸ் எல்லாம் போட்டு கணிக்கின்ற போது துல்லியமா கணிக்க முடியுது. அடுத்து ஜாதகத்தை கணிக்கும் போது, ஜாதகத்தை கணித்த ஜாதகத்துல சந்திரன் எங்க சஞ்சரிக்கிறாரோ அதுதான் ஜென்ம ராசின்னு சொல்லுவோம். அந்த ஜென்ம ராசிக்கு கோச்சாரத்துல சனி எங்கெங்க சஞ்சரிக்கிறதோ அதுதான், அதை வச்சுதான் கோச்சார சனின்னு சொல்றது. இந்த கோச்சார சனியில மிகவும் புகழ் பெற்றது 7.5 நாட்டு சனி தாங்க. 7.5 நாட்டு சனின்னு சொல்லுவாங்க. மக்கள்கிட்ட 7.5 சனின்னு சொன்னாலே உங்களுக்கு அப்படியே மக்கள் பயந்துருவாங்க. ஒருத்தர் கஷ்டத்துல இருக்காருன்னா அவனுக்கு 7.5 பிடிச்சிச்சுட்டான்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் கஷ்டத்துல இருந்தா அந்த ஜாதகரை அந்த நபரை 7.5 பிடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. பொதுவா பாத்தீங்கன்றால் ஒருத்தர் ஜாதக ரீதியாக ராசியை வச்சு பார்க்கிறோம். அந்த ராசிக்கு கோச்சாரத்துல சனி ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சனி கோச்சாரத்துல சந்திரனுக்கு 12ஆம் வீட்டுல சஞ்சரிக்கக்கூடிய காலம். 12ஆம் வீடம் என்பது ராசிக்கு 12ல கோச்சாரத்துல சனி வருகிறது 7.5 நாடு சனியோடைய தொடக்கம்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ராசியில 2.5 வருஷம் சஞ்சரிப்பாரு. 12ஆம் வீட்டுல சஞ்சரிக்கிறது, ஜென்ம ராசியில சஞ்சரிக்கிறது, 2ஆம் வீட்டுல சஞ்சரிக்கிறது, அந்த 3த்தையும் சேர்த்து 7.5 நாடு சனின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கின்ற பொழுது அதுதான் 7.5 நாடு சனின்னு நம்ம சொல்லுவோம். 12 என்பது விரயஸ்தனின்னு சொல்லுவோம். ஜென்மத்துல சனி சஞ்சரிக்கிறது ஜென்ம சனின்னு சொல்லுவோம். 2 சஞ்சரிக்கிறது குடும்ப சனின்னு சொல்லுவோம், பாதச்சனின்னு சொல்லுவோம். ஒரு ஜாதக ரீதியாக 12ல அதாவது கோச்சாரத்துல ராசிக்கு 12ல சனி சஞ்சரிக்கிறது 7.5 நாடு சனியில தொடக்க காலம் சொல்லுவோம். 12ல சனி சஞ்சரிக்கும் போது வீண் செலவுகள், வீண் விரயங்கள், எதிர்நீச்சல் போட வேண்டிய அமைப்புகள், தொழில் ரீதியாக போராட வேண்டிய அமைப்புகள், உழைப்புக்கான பலனை அடைவதில் இடையூறுகள், வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் உண்டாகும். ஜென்மத்துல சனி சஞ்சரிக்கின்ற போது, ஜென்ம ராசியிலே சனி சஞ்சரிக்கிறதுனால அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள், நிம்மதி குறைவுகள், தேவையில்லாத சங்கடங்கள், உழைப்புக்கான பலனை அடைவதில் இடையூறுகள், அடிக்கடி மருத்துவ செலவுகள் எதிர்கொள்ளக்கூடிய அமைப்புகள், தேவையில்லாத சங்கடங்கள்லாம் ஏற்படும். 2ல சஞ்சரிக்கிறது குடும்ப சனின்னு சொல்லுவோம். 2ல சனி சஞ்சரிக்கும் போது வீட்டுல ஏதாவது பெரியவங்க யாராவது அவங்க வகையில கொஞ்சம் மருத்துவ செலவுகள், குடும்பத்துல ஏதாவது தேவையில்லாத ஒரு மனசங்கடம் தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்புகள், குடும்பத்துல கொஞ்சம் ஒற்றுமை குறைவுகள், தேவையில்லாத பயணங்கள்லாம் ஏற்படும். இந்த 7.5 வருஷம் தான் 7.5 சனின்னு சொல்லுவோம். பொதுவா ஒருத்தர் தொழில ஒரு பெரிய லெவல்ல முன்னுக்கு வர முடியாத அளவுக்கு கொஞ்சம் எதிர்நீச்சல் போடுறாருன்னா உடனே எடுத்து சொல்லுவாங்க 7.5 சனின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒருத்தர் உத்தியோகத்துல கஷ்டப்படுறாரு, அதுக்கான பலன் கிடைக்கலன்னா 7.5 சனின்னு சொல்லுவாங்க. ஆனா பெரும்பாலும் 7.5 சனி நடக்கும்போது கொஞ்சம் கஷ்டங்கள் கொடுக்குது, நெருக்கடி கொடுக்குது, ஒத்துக்கிறேன். ஆனா ஜனன ஜாதகத்துல கிரகங்கள் தசாபுத்திகள் நல்லா இருந்தா ஓரளவுக்கு நல்ல பலன் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும்.
அடுத்துங்க சனி வந்து ஒரு நீதி கிரகம்னு சொல்லுவாங்க. நம்ம நேர்மையா நாணயமா ஒருத்தர் செயல்பட்டால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சோதனை வராது. முறை தவறி செயல்படுறவங்க, நம்ம நாணயமா செயல்படாதவங்க, கணக்கு வழக்கு இல்லாம தொழில் செய்யறவங்க, இந்த மாதிரி ஆட்கள் தான் 7.5 சனியை கண்டு பயப்படணும். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேர்மையா செயல்பட்டால் 7.5 சனி நடக்கிற நேரத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான பாதிப்பும் வராது. நம்ம நேர்மையா செயல்பட்டால் 7.5 சனி நடக்கிற நேரத்துல கூட எந்த விதமான பாதிப்பும் வராது. 7.5 சனி நடக்கிற நேரத்துல கொஞ்சம் நம்ம ரொம்ப அகலக்கால் வைக்காம இருந்தா சமாளிக்க முடியும். அதே மாதிரி வந்து எந்த ஒரு நபருக்கு ஜனன ஜாதகத்துல சனி வந்து ஆட்சியோ உச்சமோ பெற்றிருக்காரோ அவருக்கு வந்து 7.5 சனி வந்தா பாதிப்பு சற்று கம்மியா இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு ஜாதகர் வந்து பிறக்கும் போதே 7.5 சனியில பிறந்தாரோ அவருக்கு வந்து கோச்சாரத்துல 7.5 சனி வருகின்ற போது பாதிப்பு சற்று அதிகப்படியா இருக்கும். அடுத்து 7.5 சனிக்கு அடுத்து சொல்ல வேண்டியது வந்து அஷ்டம சனி சொல்லணுங்க. அஷ்டம சனின்னா 7.5 சனி ஜென்ம சனியில எவ்வளவு பாதிப்பு இருக்கோ அதுல வந்து 50% அளவுக்கு 8ல சனி சஞ்சரிக்கும் போது பாதிப்பு இருக்குன்றாங்க. கோச்சாரத்துல வந்து 8ல சனி சஞ்சரிக்கிறது வந்து அஷ்டம சனின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து கோச்சாரத்துல வந்து ராசிக்கு 4ல சனி சஞ்சரிக்கிறது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். இந்த அர்த்தாஷ்டம சனி நடக்கிற நேரத்துல அலைச்சல் டென்ஷன் இருக்கிறது அனுபவிக்கிறதுக்கு இடையூறுகளாம் உண்டாகும். இப்போ கோச்சாரத்துல பிரசன்ட்ல வந்து கும்பராசியில சனி சஞ்சரிக்கிறாருங்க. கும்பராசியில சஞ்சரிக்கக்கூடிய சனி வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி 17/1/2023 இருந்து 29/3/2025 வரைக்கும் சஞ்சரிக்கிறார் கும்பராசியில. இதனால வந்து மீன ராசிக்கு விரய சனி, கும்பராசிக்கு ஜென்ம சனி, மகர ராசிக்கு அதாவது வந்து பாதச்சனி நடக்குது. அதே மாதிரி கடக ராசிக்கு அஷ்டம சனி, விருச்சிக ராசிக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி நடக்குது. நம்ம நேர்மையா செயல்பட்டால் 7.5 சனி அதிகமா பாதிக்காது. நமக்கு ஒதுக்கப்பட்ட பணியை மட்டும் சரியான முறையில் நம்ம பயன்படுத்திட்டு போனால் 7.5 சனியுடைய பாதிப்பு சற்று குறைவாக தான் இருக்கும். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன, 7.5 சனியால் பாதிக்கப்பட்டவங்க ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, பெருமாள் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாக்கும். 7.5 சனியை பற்றியும் இன்றைய ராசி பலன் பற்றியும் உங்களிடம் இன்று தெளிவாக கூறியுள்ளேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.